தமிழ் பாடத்திலிருந்து இயல் 1ல் இருக்கக்கூடிய 2வது செய்யுளை நம்ம பார்க்க போகிறோம். 2வது செய்யுள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆசிரியர் சந்தக கவிமணி தமிழழகனார் என்பவருடைய ஒரு செய்யுள் கொடுத்துருக்காங்க. இந்த சந்தக கவிமணி தமிழழகனார் எதில் இரட்டுற மொழிதல், அதாவது என்ன சொல்லுவோம், ஸ்லேடை அணி பாடுவதில் சிறந்தவர். ஸ்லேடை என்பதன் பொருள் என்ன? ஒரு சொல்லுக்கு 2 பொருள் பட பாடுவது ஸ்லேடை அணி. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தமிழுக்கும் கடலுக்கும் ஒப்புமைப்படுத்தி பாடுற மாதிரி அழகான ஒரு பாடல் நமக்கு கொடுத்துருக்காங்க. பாடலுக்கு போகலாம். முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால். முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால். முத்தமிழ் என்பதன் பொருள் என்ன? 3 தமிழ். 3 தமிழ் எது எது? இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். இயல், இசை, நாடகம் என்ற முத்தமிழ். இது தமிழுக்கு. கடலுக்கு எப்படி ஒப்புமைப்படுத்துகிறாங்க? முத்துக்கள் இருப்பது. கடல் என்ன இருக்கும்? முத்து. கடலில் தானே முத்து கிடைக்கும், முத்து. இப்போது தமிழுக்கு முத்தமிழ், கடலுக்கு என்னது? முத்து. இந்த மூணு ஞாபகம் வச்சுக்கணும். முத்து, முத்தமிழ். முச்சங்கம் கண்டதால். தமிழில் 3 சங்கம் வளர்த்தாங்கன்னு தெரியும் இல்லையா? 3 சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். முச்சங்கம் எது? முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் அப்படின்ற 3 சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தாங்க. அப்போது கடலுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, 3 சங்குகள் கடலில் இருக்குது. என்னென்ன சங்குகள் கடலில் இருக்குது அப்படின்னா, வெண்சங்கு, சலஞ்சலம், பஞ்சசன்யம். வெண்சங்கு, சலஞ்சலம், பஞ்சசன்யம் என்ற 3 சங்குகள் கடலில் இருக்குது. அடுத்தது மெத்த வணிகலமும் மேவலால். மெத்த வணிகலம் என்பதன் பொருள், இப்போது அணிகலன் என்பதன் பொருள் என்னது? ஆபரணங்கள் இல்லையா? அணிகலன் என்பதன் பொருள் ஆபரணங்கள். என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கடலில் வணிக கப்பல்கள் இருக்குமா? கடலில் என்ன இருக்குமா? வணிக கப்பல்கள் இருக்குமா? அதோட 50 காப்பியங்கள் தமிழில் இருக்கும். என்னென்ன காப்பியங்கள் இருக்கும்? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி அப்படின்ற 50 காப்பியங்கள். மேவலால் நித்தம் அணைக்கிடந்தே. நித்தம் அணைக்கிடந்தே சங்கத்தவர் காக்க. சங்கத்தவர்னா இங்கே என்னது? தமிழ் சங்கத்தை காப்பவர்கள் யார்? தமிழ் புலவர்கள். சங்க பலகையில் அமர்ந்து தமிழ் புலவர்கள் என்னத்தை காப்பாற்றுறாங்க? சங்கத்தை காக்கிறார்கள். அதே மாதிரி கடலில் சங்குகளை வெளியேற விடாமல் தடுத்து நிறுத்துவது எது? அங்கு வரக்கூடிய அலைகள். கடலில் இருக்கக்கூடிய அலைகள். அலைகளால் தடுத்து நிறுத்தப்பட்ட சங்குகள் அப்படின்னு ஒப்புமைப்படுத்துகிறாங்க. என்னை கிடந்தே தேன் தமிழ் ஈண்டு. இப்படி தமிழையும் எதையும் கடலையும் அழகாக ஒப்புமைப்படுத்துகிறார் சந்தக கவிமணி தமிழழகனார். சரி, நம்ம அடுத்தது சரியான விடைக்கு போயிடலாம். சரியான விடை, தமிழ்த்தாய் 50 காப்பியங்களை டேஷ் அணிந்துள்ளாள். எப்படி அணிந்துள்ளாள்? அணிகலன்களாக. ஆடையாக அணிந்துள்ளாள்? இல்லை. எப்படி அணிகலன்களாக அணிந்துள்ளாள். பெரிய கப்பல்கள் டேஷ் மீது செல்லும். கப்பல்லாம் எது மேலே போகும்? கப்பல் எது மேலே போகும்? கடல் மீது தான் போகும் இல்லையா? கப்பல் எது மேலே போகும்? கடல். கடல் என்பதன் தமிழ்ச்சொல் ஆழி. கடல் என்பதன் தமிழ்ச்சொல் ஆழி. முத்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. முத்தமிழ் என்றால் என்னது? 3 கூட்டல் தமிழ். நான் சொன்னேன் இல்லையா? 3 கூட்டல் தமிழ் தான் முத்தமிழ். அடுத்தது, தன் அலையால் சங்கினை தடுத்து நிறுத்து காக்கிறது. தன் அலையால் சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கிறது. இத்தொடரில் தன் என்னும் சொல் டேஷ் குறிக்கும். எது தடுத்து நிறுத்தி காக்குது? எது தடுத்து நிறுத்துது சங்கினை? கடலை குறிக்கும். எது? கடல். எது? கடலை குறிக்கும். புரியுதுங்களா? அடுத்து கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, முத்தமிழ். முத்தமிழ் என்பது 3 தமிழ். இயல், இசை, நாடகம். இயல், இசை, நாடகம். என்னென்ன தமிழ்? இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே 3 சங்குகள். நான் சொன்னேன் இல்லையா? வெண் சங்கு, கீழே
வெண்சங்கு, சலஞ்சலம், பஞ்சசன்யம். இங்கே என்ன இருக்குது? ரெண்டாவது முச்சங்கம். முச்சங்கம்னது முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் அப்படின்ற 3 சங்கம் நமக்கு கொடுத்துருக்காங்க. முதல்ல முத்தமிழ், இயல், இசை, நாடகம். முச்சங்கம் முதல், இடை, கடைச்சங்கம். முச்சங்கு, வெண்சங்கு, சலஞ்சலம், பஞ்சசன்யம் என்ற 3 சங்கு. அடுத்த வீடியோவை பார்க்கலாம்.